மீனாட்சி திருக்கல்யாணத்தின் ரகசியம் தெரியுமா? மலையத்துவச பாண்டியன் குழந்தை இல்லாததால் ஒரு யாகம் நடத்தினார். அதன் பலனாக பார்வதி தேவியே குழந்தையாக அவதரித்து மதுரையின் அரசியானார். பின் 4 திசைகளையும் வென்று இறுதியில் சொக்கநாதரை கண்டு அவர் தன் கணவர் என உணர்ந்தார். சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக மதுரைக்கு வந்து மீனாட்சியை மணந்தார். திருமணம் நாளன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அதிகாலை வெள்ளி சிம்மாசனத்தில் வீதி உலா வந்து கோயில் மண்டபத்தில் கன்னி ஊஞ்சல் ஆடுவர். அங்கே தேவாதி தேவர்கள் திருமணத்தை நிச்சயிப்பர். திருமணம் நிச்சயித்ததும் புதுப்பட்டு ஆபரணங்களுடன் கல்யாண மண்டபத்தில் எழுந்தருள்வர். விக்னேஸ்வர பூஜையுடன் மாலை மாற்றுதல், காப்பு கட்டுதல் நடக்கும். வைர திருமாங்கல்யத்தை சுந்தரேஸ்வரரின் பாதம் கரங்களில் வைத்து திருமாங்கல்யம் அணிவிக்கப்படும். முருகனும் பெருமாளும் 30 முக்கோடி தேவர்களும் பூதகணங்களும் திருமணத்தில் பங்கேற்பர். திருக்கல்யாணத்திற்கு பிறகு மாலையில் சுந்தரேஸ்வரர் யானையிலும் மீனாட்சி பூப்பல்லக்கிலும் வீதி உலா வருவர். மதுரை மக்கள் தங்கள் வீட்டு பெண்ணுக்கு திருமணம் நடந்ததை போல கொண்டாடுவர். இந்நாளில் திருமணத்தை தரிசிப்போருக்கு நல்வாழ்வும் புதிய தாலிக்கயிறு மாற்றினால் மாங்கல்ய பலம் பெருகும் என்பதும் நம்பிக்கை.